திருவெண்காடு புதன் கோயிலுக்கு போயிருந்தோம். கோயில் வந்து ரொம்ப பெருசு. ஃபஸ்ட்டு வந்து அக்னி தீர்த்தம். அக்னி தீர்த்தத்தில் வந்து காலை நனைச்சிட்டு முன்னாடி ஒரு விநாயகர் இருந்தார். அக்னி தீர்த்தத்துக்கு முன்னாடி அங்கே வந்து விநாயகரை வழிபட்டுட்டு அடுத்ததாக வந்து சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் அப்படின்னு சொல்லி புதன் கோயில் திருவெண்காடு கோயிலை சுற்றி பார்த்துட்டு அடுத்ததாக வந்து வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்தோம். சீர்காழி வைத்தீஸ்வரர் கோயிலுக்குள்ளே நுழையும் போது அந்த கோபுரம் மேலே சூரிய கதிர் பாருங்கள் எப்படி பட்டு நல்லா பிரகாசமாக ஜொலிக்குது அப்படின்னு. உள்ளே நேராக போனோடனே அங்காரகருக்கு வந்து அப்போ தான் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. முருகருக்கு செவ்வாய்க்காரகர் அங்காரகர் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. திருநீர் எடுத்து நெத்தியில் அணிஞ்சிட்டு அப்புறம் உள்ளே வந்து வைத்தீஸ்வரரை பார்க்க போயிருந்தோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் உடல் உறுப்புலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த கோயிலை வேண்டிட்டு அது வந்து நிவர்த்தி ஆகும். நம்ம கை, கால், கண், குடல் இந்த மாதிரி வந்து அங்கேயே தகடில் செஞ்சு வைப்பாங்க. சாமிகிட்ட வேண்டிட்டு நம்ம அங்கே போயிட்டு இந்த பரிகாரத்தை வந்து நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம். வசதி இருக்கவங்க வெளியில் வாங்கி வைப்பாங்க. இப்படி இல்லாதவங்க வந்து சும்மா சாதாரண சில்வரில் தகடு மாதிரி அங்கே இருக்கும். நம்ம என்ன சொல்லி வேண்டிக்கிறோமோ அந்த உடல் உறுப்புலாம் அங்கே இருக்கும். அதை வாங்கி நம்ம வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே வந்து உண்டியில் செலுத்தலாம். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அம்பாலையும் வணங்கிட்டு கோயிலை சுற்றி வரும்போது நிறைய குரங்குங்களாம் இருந்தது. பசங்களாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. வெளியில் ஒரு பொண்ணு வந்து நல்லா நாக டான்ஸ் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்தேன். சரி ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கலான்னு எடுக்கும்போது அந்த பொண்ணை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சீர்காழி வைத்தீஸ்வரர் கோயில்னாலே ரொம்ப ஃபேமஸ் வந்து நாடி ஜோதிடம். இங்கே வந்து நிறைய இடத்துல வந்து நாடி ஜோதிடம் பார்ப்பாங்க. யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க, இந்த கோயில் வந்து சாமி வணங்கியிருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலுக்கு வராதவங்க கண்டிப்பாக வந்து நம்ம வைத்தீஸ்வரரை வணங்கிட்டு அங்காரகர் செவ்வாய்க்காரகர் முருகரை வந்து ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. நம்ம நினச்ச காரியம் எல்லாமே நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி, குழந்தைங்களுக்கு வந்து கல்வி முன்னேற்றம் எல்லாத்துக்குமே இங்கே வந்து வேண்டிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு இங்கே வந்து பிரசாதமாக வந்து அந்த சாமி கோயிலில் இருக்கிற அந்த கயிறு முடிக்கயிறு அதுக்கப்புறம் திருநீர் இதெல்லாம் கொடுப்பாங்க. வாங்கிட்டு போகலாம். நம்மளால் முடிஞ்சது கோயிலுக்கு ஏதோ ஒரு சிறிய உதவியும் பண்ணிட்டு போகலாம்.